தேவாலயத்தில் இயேசு பாலகன். லூக்கா 2:41-52. இயேசுவின் தாய் தகப்பன்மார் ஆண்டுதோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான பொழுது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு சென்றார்கள். பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற பொழுது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பயணமாக வருபவர்களின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பயணம் சென்ற பின் உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவரிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் அமர்ந்திருப்பதையும் அவர்கள் பேசுகிறதை கேட்பதையும் அவர்களை கேள்விகள் கேட்பதையும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட அனைவரும் அவருடைய அறிவையும் அவர் சொன்ன பதில்களையும் குறித்து பெருவியப்படைந்தான். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு வியப்படைந்தார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் கவலையோடே உன்னை தேடினோமே என்றார். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவின் வீட்டில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த காரியங்களிலெல்லாம் தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டார். இயேசுவானவர் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனிதர் தயவிலும் அதிகமாய் பெருக்கமடைந்தார்.